70 பேரை பிணை கைதிகளாக பிடிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் போர்ல இருந்து பின்வாங்கி போறாங்க. இப்ப பதில் போர்ல வெற்றி, பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சிட்டு, இப்ப இந்த 70 கைதிகள் இருக்காங்களா இல்லையா, இவங்களை என்ன செய்யறது? ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை போர் நடக்குது. இதுக்கு முன்னாடி போர் நடந்தது இல்லை, போர்ல இப்படி ஆட்களை பிடிச்சதும் இல்லை. இப்ப என்ன செய்யறது என்று சொல்லி இப்பவும் ரசூலுல்லாஹ் வந்து கருத்து கேட்கிறாங்க. அதுல முதல் ஆலோசகர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னதான் இருந்தாலும் அவங்க நம் தந்தையின் சகோதரருடைய பிள்ளைகள், எல்லாம் நம்ம உறவுக்காரவங்க, நம்ம குலத்தார், அவங்கள்ட்ட பிணை தொகையை வாங்கி நம்ம விடுதலை செஞ்சிடலாம். கொஞ்சம் அதை வச்சோம்னா நம்ம இஸ்லாத்துக்கு உதவியா இருக்கும், அவங்களும் மாற்றம் அடையலாம், இஸ்லாத்துக்கு வரலாம், அதனால விடுதலை செஞ்சிருவோம். அவங்க ஒரு நல்ல இடத்துல சொல்றாங்க, அவங்க பிற்காலத்து இஸ்லாத்துக்கு வரலாம் என்று சொல்லி என்ற அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த பக்கம் உமரில் அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு எப்பவுமே மாற்று தானே பெரும்பான்மையான விஷயங்கள்ல. இல்ல இல்ல, இந்த கருத்தை நான் ஏத்துக்கிற மாட்டேன். என் கருத்து என்ன தெரியுமா, அந்த அக்கீல்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் அலிட்ட கொடுங்க, அவங்க 2 பேரும் உறவுக்காரவங்க, அவருடைய கழுத்தை அலி வெட்டுவாரு. இந்த ஏன் உறவுக்கார ஒரு ஆள் இருக்காரு, அவரை என்கிட்ட கொடுங்க, நான் அவர் கழுத்தை வெட்டுறேன். இவங்கன்னா இஸ்லாத்தினுடைய எதிரிகள், முன்னோடிகள், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டவர்கள். இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, இவங்களை நம்ம வெட்டிடணும், இவங்களை விற்கக்கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கருத்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா,